ஆரம்பிச்சிடலாம் நீங்கள். Yes, sir. சார் இப்ப வாய்ஸ் இருக்கா? இப்போ கேட்குது. ஓகே சார். கொஞ்சம் அந்த டெக்னிக்கல் ப்ராப்ளம் சார். ஆமாம் அது வரும். ஆமா. சார் நான் இப்ப ஊருக்கு வந்திருக்கேன் சார். உங்கள் ஊரில் இருக்கீங்களா? சரி. லீவ் விட்டுருக்காங்க சார். உங்களுக்கு ஓகே. செமஸ்டர் லீவ் விட்டுருக்காங்க. செமஸ்டர் லீவ் விட்டாங்க. குட் மார்னிங் எவ்ரிஒன். இன்னைக்கு நம்ம வந்து சிவிக்ஸ் பார்க்க போறோம். சிவிக்ஸ்ல கொஸ்டின்ஸ் வந்து தமிழ்ல இருக்கும், இங்கிலீஷ்ல இருக்கும். ஸ்கிரீன் தெரியலன்னா சொல்லுங்க, நம்ம ஸ்கிரீனை இது பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருந்தா நடுவில் சொல்லுங்க. நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. நான் வந்து அந்த ஆன்சரோட எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஓகே? The following organization. ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது ஆதித்யா. நீங்கள் அந்த இதை கொஞ்சம் இல்லை உங்களுடைய அந்த அதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணால் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடுதாட்ருக்கு. ரைட். யாரோ வந்திருக்காங்களாட்ருக்கு, அவங்கள உள்ளே விட்டுருங்க. someone wants to join this call. மாலினி. ஓகே. ஐ திங்க் இது க்ளோஸ் பண்ணா பரவாயில்ல. அது இருந்தால் அது போதும். பரவாயில்ல, க்ளோஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ரைட். ஓகே, பரவாயில்ல. அது க்ளோஸ் ஆகிட்டு பரவாயில்ல. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். கேரி ஆன். நல்லா தான் தெரியுது. கொஞ்சம் சிரிச்சு பண்ணீங்கன்னு எனக்கு நல்லாயிருக்கும். ஓகே சார். இட்ஸ் ஓகே. ஐ திங்க் இதே இருக்குது. சிரிச்சு பண்ண வேண்டாம். ரைட். ஓகே, போதும். The following organization is sorry, carry on. வெப்சைட் குள்ள வர போயிடுது. ஆமாம், அது டெக்னாலஜியை நீங்கள் பழகிற வரலும் அந்த ப்ராப்ளம் தான். பட் ஆன்லைன் இஸ் எ மோஸ்ட் எஃபெக்டிவ் டூல். ஒரு பயங்கரமான வெப்பன் அது. அதை வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஆனால் அது பழகணும். இன்ஃபேக்ட் நான் வந்து ரொம்ப காலேஜஸ்க்கெல்லாம் சஜஸ்ட் பண்ணுறேன். இனிமேல் காலேஜஸில் ஹைப்ரிட் மோடு நீங்கள் போங்க. பாதி நாள் ஆன்லைனில், பாதி நாள் காலேஜுக்கு வர சொல்லுங்கள். எல்லா நாளும் அவங்க வர வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரியெல்லாம். நம்ம அப்ராடில் ஒரு 25 வருஷமாக இருக்குது, இன்றைக்கி நேரத்தில் இல்லை. யூஎஸ்லலாம் 25 வருஷமாக ஹைப்ரிட் மோடு தான். கிளாஸ்க்கு வரலாம், ஒரு 2 நாள் நீங்கள் வீட்டிலேருந்து படிக்கலாம். அந்த மாதிரி அப்படி நாள் கணக்கு இல்லை, கிளாஸ் கணக்கு அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் நம்ம ஊரில் பண்ணலாம். they can do it. எஃபெக்டிவாகவும் பண்ணலாம். ஆனால் அந்த டூல் கற்றுக்கணும்.
இன்னும் ஆதித்யா இன்னும் இப்போ தான் புதுசே கொஞ்சம் பழகுறாரு. எனக்கே அவ்வளோ எனக்கு கற்றுக்க எங்கள் நீட்டு ஜேஇன்னு ஒரு கிளாஸுக்கு நீட் கிளாஸ் பண்ணுறோம். அதில் ஃபிசிக்ஸ் டீச்சர் ஒருத்தர் எடுப்பார் பாருங்க. ஆன்லைனில் டெக்னாலஜி அப்படி யூஸ் பண்ணுவார் அவர். பை நேம் மனிஷ். நிறைய பேர் எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க. பட் அவர் டூ குட். சின்ன பையன்தான், 30 years ஓல்டு. பட் வே தே டூ இட், மை காட், இட்ஸ் மைண்ட் ப்ளோயிங். ஒரு வீடியோ காமிப்பார், அப்புறம் ஒரு பிபிடி காமிப்பார், ஒரு டிஸ்கஷன் நடக்கும், ப்ளஸ் லைக் தட். அப்புறம் சம்டைம்ஸ் ஒரு ஆடியோ காமிப்பார். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் கேன் பி கேன் டூ வண்டர்ஸ். அண்ட் யார் அவங்க அந்த வீடியோ ஆடியோலாம் பேசுகிறவங்க எல்லாம் நோபல் லாரியட் அந்த லெவலில் அந்த சப்ஜெக்ட் பற்றி பேசுனாங்கன்னு எப்படி இருக்கும்? ஆதித்யா இருக்கீங்களா? ஏதோ அவர் ஐ திங்க் டெக்னாலஜி ப்ராப்ளம்னு நினைக்கிறவருக்கு. இன்னும் அவர் ப்ரெசென்ட் பண்ணால் வந்தது. அப்புறம் ஏன் இது பண்ண அவர் தான் இருக்குது. எந்த அமைப்புக்கு வந்து விலக்களிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டுக்காங்க. உங்க ஆன்சர் என்னது? தகவல் அறியும் உரிமை சட்டத்திலிருந்து கீழ்கண்ட அமைப்புக்கு விலக்களிக்கப்பட்டிருக்கு. இதுக்கான ஆன்சர் சொல்லுங்க. இன்டெலிஜென்ஸ் பியூரோவா? எஸ் சார், இன்டெலிஜென்ஸ் பியூரோ சார். ஏன்னா அதே இன்டெலிஜென்ஸ், அதே ஒரு அந்த சீக்ரெட்டான இது, அது ரைட் எப்படி இன்ஃபர்மேஷன் தகவல்? எல்லாம். ஆமா, ஓகே. ஆமா சார். சரி, இந்த உளவுத்துறை தான். இதுல உளவுத்துறை என்ன சொல்றாங்கன்னா ஆர்டிஐ வந்து கேரியன் சாரி கேரியன் இந்தியன் சிட்டிஸ் ஆர்டிஐ. எஸ் சார். ஆர்டிஐ பத்தி என்ன சொல்றாங்கன்னா, தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நம்மளுடைய ஃப்ரீடம்காக கொடுத்தப்பட்ட முக்கியமான ஒரு சட்டம் தான் ஆர்டிஐ. இந்த சட்டத்துல எந்தெந்த டிபார்ட்மெண்ட் வந்து சொல்ல மாட்டாங்கன்னு ஏஜென்சிஸ், ரெஜிஸ்ட்ரேஷன், பிரைவேட் ஆர்கனைசேஷன், இது உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. இன்டெலிஜென்ஸ் இப்ப பரவாயில்லை. இன்டெலிஜென்ஸ் பியூரோ தான் வந்து நமக்கு வந்து ஆன்சர் சொல்லலாம். நெக்ஸ்ட். ஓகே சார். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, அடுத்த क्वेश्चन எம்எஸ் அருண் ராய். இந்த எம்எஸ் அருண் ராய்ங்கிறவங்க வந்து ஒரு நபர். இவர் வந்து சோஷியல் ஆக்டிவிஸ்ட். கொஞ்சம் மேல எடுங்க. கரெக்ட், சோஷியல் ஆக்டிவிஸ்ட் நல்லா எடுங்க. ஆனா இதுல ஒரு ஆதித்யா ஸ்கிரீன் தெரியல. மேல எடுங்க, மேல கீழே கொண்டு போ, ஸ்க்ரோல் போனுங்க கீழே. இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चन தான் தெரியுது, செகண்ட் क्वेश्चन தெரிய மாட்டேங்குது. சார் செகண்ட் क्वेश्चन சார். இல்ல செகண்ட் क्वेश्चन தெரியல, பாதி தான் தெரியுது, இங்கிலீஷ் தான் தெரியுது, தமிழ் தெரிய மாட்டேங்குது. சார் ஐ திங்க் நெட்வொர்க் இஷ்யூ. உங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூவா? சரி, ஓகே, இப்போ நீங்க கேரி ஆன். இல்ல சார், அங்க செக் பண்ணி பாருங்க சார் ஒரு வாட்டி. மேபி சார் மத்தவங்களுக்கு தெரியுதா? எஸ் மிஸ். இப்ப தெரியுது. இப்ப எனக்கு தமிழும் தெரியுது. அருண் ராய்ங்கிறவங்க யாரு? ஓகே. அருண் ராய்ங்கிறவங்க வந்து ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட். ஆனா மத்த விஷயங்கள் சோர்ஸ் படிக்கிறப்ப அவங்க ஆர்டிஐ ஆக்டிவிஸ்டாவும் காட்டுறாங்க. ஸோ இதுல வந்து ரெண்டுமே நமக்கு காட்டுது. அவங்க அனிமல் ஆக்டிவிஸ்ட் கிடையாது, அது கன்ஃபார்ம். ஆனா வந்து இப்ப இது பாக்குறப்ப நமக்கு
ஆர்டி ஆக்டிவிஸ்டும் நமக்கு பதில் சொல்றாங்க, சோஷியல் ஆக்டிவிஸ்டும் சொல்றாங்க. நான் நமக்கு முக்காவாசி நமக்கு என்ன சொல்றாங்கன்னா இந்தியன் சோஷியல் ஆக்டிவிஸ்டா சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ராமன் மெகஸ்டே அவார்ட் 2000 ஆண்டுல வந்து நமக்கு ஆம் ஆத்மிங்கிற பார்ட்டி டெல்லியில இருக்கு. டெல்லியில உள்ள நம்மளுடைய திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய கட்சி பேர் தான் ஆம் ஆத்மி பார்ட்டி. ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து டெல்லி ஃபேமஸ் பார்ட்டி. சிந்து ஜேபி அவர் ஒரு எக்ஸ் ஐஏஎஸ் ஆனவர், ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்டா மாறி பிறகு அது ஆம் ஆத்மிங்கிற ஒரு பார்ட்டியா மாறி இன்னைக்கு வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி சோ இது நம்ம பாக்குறப்ப இது ஒரு நேஷனல் பார்ட்டின்னு சொல்றாங்க. ஒரு நேஷனல் பார்ட்டின்னு எப்படி ரெகக்னைஸ் பண்றாங்க அது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு கொஸ்டின்ஸ் வரும். என்ன சொல்றாங்கன்னா ஒரு நேஷனல் பார்ட்டி ரீஜனல் பார்ட்டின்னு எப்படி பிரிக்கிறாங்க, அதாவது மாநில கட்சி தேசிய கட்சின்னு எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா ஒரு 3 கண்டிஷன் வந்து தேர்தல் ஆணையம் சொல்றாங்க. முதல் கண்டிஷன் 6% 6% எடுக்கிறப்ப அது லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் இருக்கணும். 6% லோக்சபா ராஜ்யசபா 4 மாநிலத்துல எடுத்துருவோம். ஏதாச்சும் ஒரு 4 ஸ்டேட்ல 6% லோக்சபா ராஜ்யசபால எடுக்கணும். ஃபர்ஸ்ட் இது வந்து முதல் ரூல்ஸ். ரெண்டாவது ரூல்ஸ் வந்து 2% லோக்சபால வந்து 4 மாநிலத்துல எடுத்துருக்கணும். 2 இது லோக்சபால 4% வந்து எடுத்துருக்கணும். மூணாவது கண்டிஷன்ல 4 மாநிலங்கள்ல நீங்க வந்து ஆட்சி அமைச்சிருக்கணும் அல்லது கட்சி இருக்கணும். அதான் வந்து ஒரு தேசிய கட்சிக்கான அங்கீகாரமா சொல்றாங்க. சோ இது வந்து முன்ன பின்ன போகும். ஒரு வருஷம் இருப்பாங்க, ஒரு வருஷம் 6% எடுக்க மாட்டாங்க, சேஞ்சபிள் ஆகும், மாறி 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 கூட வரக்கூடியது. இது வந்து நிரந்தரம் கிடையாது. ஒரு மாநில கட்சிக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பாப்போம். ஒரு மாநில கட்சிக்கு தப்பா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்க பாப்போம். எனிஒன் சும்மா ட்ரை பண்ணுங்க. ஒரு மாநில கட்சிக்கான டிஎம்கே ஏடிஎம்கே இவங்க எல்லாம் யாருன்னா ஒரு மாநில கட்சி. ஏன்னா அவங்களுக்கு தமிழ்நாடு தாண்டி கிடையாது. அதிமுக தமிழ்நாடு தமிழ்
வந்து நமக்கு 6 கட்சிகளுக்கு மறுபடியும் சொல்றேன், ஏஏபி, பிஎஸ்பி, பிஜேபி, சிபிஐ, என். Which one of the following is not challenge of democracy in India? இந்தியாவின் மக்களும் முக்கிய சவால்கள் கீழ்கண்ட காரணிகள் எது தவறானது அப்படி சொல்றாங்க. ஈஸியா தான் இருக்கு. த்ரீ இருக்கு. 3 வந்து என்ன சொல்லிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஒண்ணு இல்லிட்ரசி, அதாவது கல்வி அறிவு இல்லைன்னா கண்டிப்பா அது வந்து நம்ம சொல்ல முடியாது. கல்வி அறிவு வந்து இல்லைன்னா வந்து மக்கள் ஜனநாயகம் தோத்துரும் சொல்றது வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். அடுத்து என்ன சொல்றோம், ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன். ஸோ இது வந்து டைரக்டா பார்த்தோம்னா நல்லா கவனிச்சு டைரக்ட் மேனர்ல, ஓகே, டைரக்ட் மேனர்ல பாக்குறப்ப இது வந்து தப்பு கூட நமக்கு ஜனநாயகத்தோட பாதிப்பு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா தவறு அத கல்வி அறிவின்மை தான் நம்ம வந்து ஒரு தவறான ஒரு நபரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு வழியாகும். அது கூட இருக்கு. ஆனா ரொம்ப டிஸ்கிரிமினேட் இதுல பாக்குற இந்த 4 பாயிண்ட்ல ரொம்ப தீவிரமானது பாக்குறப்ப காஸ்டிசம் அண்ட் கம்யூனிசம், அதாவது ஜாதி மற்றும் மதவாதம், இது 2 தான் வந்து இந்த நாட்டுடைய தீமையா சொல்றோம். சோ அதனால தான் இதுக்கு வந்து ஆன்சர். 2வது ஒன்று பாருங்க, ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன். ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன்ங்கிறதும் ஒரு தப்பு தான், இருந்தாலுமே அது பெரிய லெவல்ல தாக்கு. அடுத்து 3வது 4வது பாருங்க, பொலிட்டிக்கல் கிரிமினலிசம், அரசியல் குற்றவாளிகள், அரசியல் குற்றமயமாக்கல். சோ அதுவும் தப்பு தான். அரசியல் குற்றமயமாக்கலும் தவறு தான். அது வந்து நம்ம பாக்குறப்ப கொலை பண்ணவெல்லாம் லெஜிஸ்லேஷன்ல இருந்தா நம்ம என்ன பண்றது. இப்ப கூட ஒரு ஆர்டிகல் லேட்டஸ்டா வந்துச்சு, முக்காவாசியான எம்பிஸ் மேல கேசஸ் இருக்கும், நிறைய கேசஸ், அதுவும் கொலை குற்றம் செஞ்சவங்கள கேஸ்லாம் வந்து நம்மளுடைய இதுல காட்டுறாங்களாம். சோ அப்ப இதெல்லாம் என்ன சொல்ல வருது, நம்ம அது வந்து நம்ம ஒரு சரியான நபர்கிட்ட நம்ம கொடுக்கலங்கிறதும் ஒரு இது இருக்கு. அதுக்கு காரணம் நம்மளுடைய இல்லிட்ரசி. சோ ஒன்னோட ஒண்ணு எல்லாமே கனெக்ஷன் ஆனதுதான். ஆனாலும் இதை அதிகமா நம்ம பாக்குறப்ப ஜாதி மற்றும் வகுப்பு சமயமகள் தான் அதிக விஷயமா நம்ம பாக்குறோம். ஏன்னா இதுதான் வந்து வன்முறையா போகும். இது 3 வந்து வன்முறையா போகாது, ஆனா 3வது வந்து வன்முறையா போகும். அதை பேஸ் பண்ணி மக்கள் போடுறப்ப பெரிய இதுவா இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி அதான் நடந்துட்டு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, எக்ஸாக்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பை mobilizing populace about through the activities such as the petition and marches and demonstration, அதாவது மனு கொடுத்தல், பேரணிகள் மற்றும் ஆர்ப்பாட்டம் போன்ற செயல்பாடுகளின் மூலம் மக்களின் ஆதரவை திரட்டி அதன் மூலம் செயல்படுதல் வந்து எந்த ஒரு இதோடைய வேலைன்னு சொல்றாங்க. அப்ப அதுல 3 கொடுத்துருக்காங்க, நேஷனல் பார்ட்டி, ரீஜனல் பார்ட்டி, பிரஷர் குரூப்னு சொல்லிருக்காங்க. சோ அப்ப இதுல 3த்துல எது? சி. வெரி குட். சி என்னது? பிரஷர் குரூப். பிரஷர் குரூப்னா என்னன்னா, ஒரு நேஷனல் பார்ட்டிக்கும் ரிலிஜனல் பார்ட்டிக்கும் வந்து வேலை வந்து செயல்படுத்தல். அதாவது ஒரு மக்கள் வந்து பிரதிநிதித்துவப்படுத்த அனுப்புறாங்க, அந்த பிரதிநிதிகள் வந்து நமக்கு செய்ய வேண்டியது. ஆனா அந்த தவறுகளை வந்து சரி செய்யற வேலை வந்து பிரஷர் குரூப். பிரஷர் குரூப்ங்கிறது மத்த இந்த சொல்ல போனா அந்த ஆர்எஸ்எஸ் இந்த மாதிரி குரூப்ல வந்து பிரஷர் குரூப். அவங்க ரோட்டரி கிளப் இவங்கெல்லாம் வந்து மக்கள்கிட்ட சொல்லுவாங்க, மக்களோட பிரச்சனைகளை எடுத்து சொல்றவங்க. செயல்படுத்துறவங்க தான் நேஷனல் பார்ட்டி, ரீஜனல் பார்ட்டி. அதை தப்புங்கிறத எடுத்து சொல்ற வேலை வந்து பிரஷர் குரூப். அவங்களால வந்து ரூலிங். பிரஷர் குரூப்புக்கும் பார்ட்டிஸ்க்கும் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. பிரஷர் குரூப்புங்கிறவங்க மக்களுடைய கோரிக்கைகளை கேட்பாங்க, விஷயங்கள் பிரச்சனைகள் தெரியும், ஆனால் அவங்க வந்து அரசியல்ல நிக்க மாட்டாங்க, எலெக்ஷன்ல நிக்க மாட்டாங்க, கேண்டிடேட்டா நிக்க மாட்டாங்க. அவங்க வேலை வந்து மக்கள் குறை நடக்கிறதா குறை சொல்ல வேண்டியது மட்டும்தான் அவங்களோட வேலை. ஆனா பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படி கிடையாது. மக்களுடைய பிரதிநிதிகளா நின்று அந்த பிரதிநிதிகளுக்கான வேலைகளை அவங்க செய்யணும். சோ இதான் வந்து 2த்துக்குள்ள வித்தியாசம். சோ இதுல வந்து அழுத்த குழுக்கள் அப்படி சொல்லக்கூடியதான் இருக்கு ஆன்சர். அழுத்த குழுக்கள், அதாவது பிரஷர் குரூப் அப்படி சொல்லக்கூடியதா இருக்கும். அடுத்து
அடுத்து ரொம்ப முக்கியமான கேள்வி. அக்கார்டிங் டு த ஆர்டிகல் 100 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் த வைஸ் பிரசிடென்ட் கேன் காஸ்ட் ஹிஸ் வோட். அதாவது அரசியலமைப்பின் சட்டப்பிரிவின் 100 படி துணை குடியரசுத் தலைவர் என் சூழ்நிலையை தனது வாக்கை அளிக்கலாம் அப்படி கேட்டிருக்காங்க. அதாவது எப்ப வந்து ஒரு வைஸ் பிரசிடென்ட் வந்து ஓட்டு போட வேண்டிய நிலைமை வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? எப்ப வந்து வைஸ் பிரசிடென்ட் ஓட்டு போடுவாங்க? ரொம்ப கஷ்டமான கேள்விதான். 10th புக்ல யூனிட் 2ல உங்களுக்கு இருக்கு, அதை நீங்க படிக்கணும். ஆர்டிகல் 100 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்ப வந்து ஒரு வைஸ் பிரசிடென்ட் ஓட்டு போட முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, when no member have any right to oppose his decision. அதாவது எப்ப வந்து ஒரு பிரதிநிதி எதிர்க்கவே ஆள் இல்ல அப்படிங்கிறப்ப ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிறது கிடையாது, கண்டிப்பா கிடையாது. ஸோ டு கேன்சல் த பில் இன் ராஜ்யசபா அப்போ உண்டு. ஸோ 1 உண்டு, 3 உண்டு. there is tie over the bill in the ராஜ்யசபா. அப்போ 2 பக்கம் 50-50 வரப்ப அப்ப வந்து நம்மளால ஒரு பில்லை பாஸ் பண்ண முடியாது. ஆதரிக்கிறவங்க 50%, எதிர்க்கிறவங்க 50% வந்துட்டாங்கன்னா துணை ஜனாதிபதி யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ அவங்க தான் வந்து அந்த பில் வந்து பாஸ் ஆகும். ஸோ அப்ப 3rd ஒன்று கண்டிப்பா உண்டு. when there is need of one vote to pass the bill. ஒரு ஓட்டு தேவைப்படுது, ஏதாச்சும் ஒரு ஓட்டு இருந்தே ஆகணுங்கிறப்ப போடுறப்ப அப்ப அது தேவைப்படுது. ஸோ கண்டிப்பா 3 உண்டு, 2, 4 உண்டு, 1 உண்டு. அப்போ இதுல நம்ம பாக்குறப்ப 1 உண்டு, 2 உண்டு, 4. அப்ப நம்ம 2 கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டோம். ஸோ அப்ப வந்து 1, 2, 3ன்னு சொல்லுவாங்க. இது 2, 3, 4. ஸோ இதுல வந்து 1, 2, 3, 4 போட்டுருக்காங்க. ஸோ சம்திங் இதுல வந்து கொஞ்சம் இதுல மிஸ்டேக் இருக்கு. நம்ம இதை கொஞ்சம் நான் கரெக்ட் பண்ணிட்டு நான் சொல்றேன். அடுத்து, the person even when was chief justice of Supreme Court, he was appointed as the president of India. அதாவது எந்த காலகட்டத்துல சீஃப் ஜஸ்டிஸும் பிரசிடென்ட்டும் அப்பாயிண்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஆன்சர் தெரியுமா? உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்த போது அவர் இந்திய குடியரசுத் தலைவராகவும் நியமிக்கப்பட்டார். வெரி குட். ஆப்ஷன் சி. இல்ல என்னன்னா ஹித்யாதுல்லா அப்படிங்கிறவருடைய அந்த காலம் தான். இதுல என்ன இது என்ன சட்டம் என்ன சொல்லுது அப்படி பாக்குறப்ப, ஒரு குடியரசுத் தலைவர் வந்து உயிரோடு இருக்கிற வரையும் 5 வருடத்திற்கு அவர் தான் குடியரசுத் தலைவர் 1. ஆனா ஒரு குடியரசுத் தலைவர் உயிரோடு இருக்கும் பொழுது அவருக்கு உடம்பு சரியில்லை, சம்திங் அவரால் முடியல, ஆனா இருக்கிறாரு அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர் கண்ட்ரோல் வைப்பாங்க. ஒருவேளை துணை குடியரசுத் தலைவரும் இல்லாத காலத்துல தலைமை நீதிபதி தான் அந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக மாட்டார். இதுல ஒரு என்ன வேடிக்கைன்னா, சீஃப் ஜஸ்டிஸ வந்து அப்பாயிண்ட் பண்றது யாருன்னா பிரசிடென்ட் தான். பிரசிடென்ட் தான் சீஃப் ஜஸ்டிஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்ப 2 பேருக்குமே கனெக்ஷன் இருக்கு. ஸோ சீஃப் ஜஸ்டிஸ் அப்பாயிண்ட் பண்றதே வந்து பிரசிடென்ட் தான். ஸோ அப்போ வந்து ஒரு நாட்டினுடைய 3வது பெரிய நபரா வந்து நம்ம யாரை சொல்றோம்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டை தான் நம்ம சொல்றோம். ஒரு நீதிபதியினுடைய உச்சபட்ச பதவி தான் குடியரசுத் தலைவருக்கு இணையான பதவியாக நம்ம சட்டம் சொல்லிருக்கு. ஸோ அப்ப என்ன நடந்துச்சு, 1969ல வந்து அப்பதான் நம்ம இந்திரா காந்தி அம்மா வந்து எமர்ஜென்சி போட்ட டைம். ஸோ எமர்ஜென்சி போட்ட டயத்துல நம்ம நாட்டுல வந்து குடியரசுத் தலைவர் தான் அதுக்கு ஒப்புதல் கொடுத்தாங்க. ஸோ ஒரு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுக்குறப்ப அந்த நேரத்துல ஆட்சி கலையிற நேரம் இருந்ததுனால 1969 அப்ப இந்த ஹித்யாதுல்லா அப்படிங்கிறவர் வந்து துணை குடியரசுத் தலைவரா அதாவது உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதியாகவும் ஒரே டயத்துல இருந்தாதா ஒரு வரலாறு இருக்கு. இன்னும் கொஞ்சம் அது இன்ட்ரெஸ்டா இருக்கும். நீங்க நிறைய அந்த யூடியூப்ல போய் இது சம்மந்தமா தேடி பாருங்க. உங்களோட அந்த 1962ல இருந்து 69 வரையும் என்னாச்சு, அப்ப இந்திரா காந்தி அம்மா வந்து என்ன பண்ணாங்க, அப்போ ரொம்ப அது ஒன்னோட ஒண்ணு கனெக்ஷன் ஆகும். நம்ம சட்டத்தை படிக்கிறப்போ ஒரு ஆர்வத்தை கொடுக்கும். ஸோ முக்கியமான பாயிண்ட். அடுத்து வந்து
கொஞ்சம் உங்க லெவலுக்கு தாண்டினா கொஞ்சம் டஃபா தான் இருக்கும் கொஸ்டின் பேப்பரை பொறுத்தவரையும். ஈஸி நான் சொல்ல மாட்டேன் கண்டிப்பா, கொஞ்சம் ஒரு லெவல் மேல போய் தான் கேட்கறாங்க. ஆனா 9th 10th தாண்டி கேட்கல, அது பார்த்துக்கணும். அடுத்து எக்ஸ்பேண்ட் தி காஸ்மேக் அப்படிங்கிறது. காஸ்மேக் அப்படிங்கிறதுனா என்ன, அதோட எக்ஸ்பேண்ட் கேக்குறாங்க. சி கம்யூனிகேஷன் கம்பேட்டிபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட். இது பாத்தீங்கன்னா நமக்கும் இன்னொரு நாட்டுக்கும் பைலேட்ரல் அக்ரிமெண்டா போட்டப்பட்டதுதான் இந்த அக்ரிமெண்ட் போடப்பட்டதுதான் இந்த அதாவது காஸ்மேக். இந்த காஸ்மேக்ங்கிறது கம்யூனிகேஷன் கம்பேட்டிபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் சிஸ்டம் அரேஞ்ச்மெண்ட். இது எப்ப நம்ம போட்டோம்னா இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் போட்டது. இந்தியாவுக்கும் யூஎஸ்ல செப்டம்பர் 6, 2018 நம்ம போட்டோம். இது எதுக்கு போட்டோம்னா நம்மளுடைய செக்யூரிட்டியை வந்து பில்ட் பண்ணிக்கிறதுக்காக. அப்போ இருந்த 2018, அதாவது இப்பதான் நம்ம போட்டிருக்கோம். ரீசெண்டா போட்ட ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து இப்ப வந்து பிரதமர் வந்து இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் செப்டம்பர் 6, 2018 இந்த அக்ரிமெண்ட் போடப்பட்டிருக்கு. இந்த அக்ரிமெண்டோடைய சிறப்பம்சம் பாத்தீங்கன்னா செக்யூர் கம்யூனிகேஷன், நல்ல ஒரு தொடர்பு, எந்தவித பாதுகாப்பான தொடர்பு, இன்டர்பரபிலிட்டி, அதாவது 2 நாட்டுக்கும் மிலிட்டரி கம்யூனிகேஷன். நான் என் நாட்டுக்கு ஒரு மிலிட்டரி ப்ராப்ளம் வந்தாலும் அவங்க நாட்டுல ஒரு மிலிட்டரி ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம். அடுத்து ஷேரிங் த சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன், நம்ம ஒரு நாட்டோட விஷயங்களை, முக்கியமான விஷயங்களை பகிர்ந்துப்போம். அண்ட் என்ஹான்ஸ்டு கோஆபரேஷன், இந்தியாவுக்கும் அந்த யூஎஸ்க்குமான அந்த உறவு வந்து வலுப்படுத்தப்பட்டது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின், 1942 in the 42nd Amendment Act 1976 in the Indian Constitution transferred the 5 subject, அதாவது 5 subjects வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அது என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்? யாருக்காவது தெரியுமா? எங்க இருந்து எதை மாத்துறாங்க? அதாவது இது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3 லிஸ்ட் இருக்கு. என்னன்னா யூனியன் சென்ட்ரல் கவர்மெண்ட் எதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்றது யூனியன் லிஸ்ட். ஸோ யூனியன் லிஸ்ட்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத ஓவராலா சொல்றேன், அப்படியே நோட் பண்ணீங்க. ஒரு யூனியன் லிஸ்ட்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது, அதாவது ஒரு யூனியன் லிஸ்ட் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 97 விஷயங்கள் இருக்கு. இதுல நான் ஒரு முக்கியமா ஒரு 15 விஷயத்த சொல்றேன், எழுதி நோட் பண்ணீங்க. டிஃபென்ஸ், ராணுவம் சம்பந்த வேலைகளை மத்திய அரசு தான் பண்ணணும். ஃபாரின் அஃபேர்ஸ், வெளியுறவுத்துறை, ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் உள்ள தொடர்பை பேச வேண்டியது ஒரு இந்த மத்திய அரசோட வேலை, அது மாநில அரசோட வேலை கிடையாது. ரயில்வேஸ், எல்லா ரயில்வே சம்பந்தமான பிரச்சனைகள், அதோடைய சவால்கள், வெற்றிகள் அனைத்துமே மத்திய அரசுக்கு மட்டும்தான். போஸ்ட் அண்ட் டெலிகிராஃப், போஸ்ட் சம்பந்தமான விஷயங்கள் அதுதான். டெலிகம்யூனிகேஷன் சம்பந்தமானதும் அதுக்குதான். கரன்சி அண்ட் காயின்ஸ், கரன்சி சம்பந்தமா எந்த ஒரு மாநில அரசு தன்னுடைய பணத்தை போட முடியாது, தன்னோட பணத்தை வந்து உருவாக்க முடியாது, மத்திய அரசு மட்டும்தான் உருவாக்க முடியும். பேங்கிங், எல்லா பேங்க் சம்பந்தமானதும் அவங்களோதான். சிட்டிசன்ஷிப், ஒரு நாட்டினுடைய குடியுரிமை கொடுக்க வேண்டிய விஷயங்களும் அவங்களோட தான். நேஷனல் ஹைவேஸ், தேசிய நெடுஞ்சாலைகள் எல்லாமே அவங்களோட தான். ஷிப்பிங் அண்ட் நேவிகேஷன், கப்பல் துறை சம்பந்தமானது எல்லாமே அவங்களோட தான். முக்கியமானது அட்டாமிக் எனர்ஜி, நியூக்ளியர் எனர்ஜி சொல்லணும், அணு உலை, நம்ம இதுல கூட கூடங்குளத்துல இருக்கக்கூடிய அணு உலை, அது சம்பந்தமானது அவங்களோட தான். ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன், விண்வெளித்துறை சம்பந்தமான விஷயங்களும் ஒரு மத்திய அரசால மட்டும்தான் எடுக்க முடியும். சோ இதெல்லாம் ஒரு மத்திய அரசால மட்டும்தான் செய்ய வேண்டிய விஷயங்கள். யாரோ டவுட் இருக்கு சொல்லுங்க. ஆன்சர் தெரியாதா? ஓகே, இதை நான் சொல்லிக்கிறேன். 3வது வந்து ஸ்டேட் லிஸ்ட். ஸ்டேட் லிஸ்ட்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாக்குறப்ப ஒரு 15 அவங்களுக்கு, அதாவது மொத்தமா இதுவரையும் நம்ம ஸ்டேட் லிஸ்ட் 66 லிஸ்ட் தான் இருக்கு.
ஒரு 66 விஷயங்களை தான் ஒரு ஸ்டேட் செய்ய முடியும். பப்ளிக் ஹெல்த், எல்லா ஹெல்த் சென்டர், எல்லா ஹெல்த் கம்யூனிகேஷன் எல்லாமே ஒரு மாநில அரசு தான் பண்ண முடியும். எஜுகேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் செய்யலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் செய்யலாம். அதை பின்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் இவங்க தான் பண்ண முடியும், சென்ட்ரல் கவர்மெண்ட் தலையிட முடியாது. ஃபிஷிங் இவங்க தான். லோக்கல் கவர்மெண்ட், உள்ளாட்சி தேர்தல் நடத்தினா அது ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பண்ண முடியும். போலீஸ், எல்லா போலீஸும் இவங்க தான். கைதிகள், பிரிஷன்ஸ் இவங்களோட தான். இரிகேஷன், நீர் அது சம்பந்தமான. லேண்ட் ரெவென்யூ, நில வருவாய் எல்லாமே இவங்களுக்கு தான். டாக்ஸஸ் ஆன் அக்ரிகல்ச்சர் இன்கம், அக்ரிகல்ச்சர் வருவாயிலேருந்து வரக்கூடிய வரி இவங்களுக்கு தான். ஸ்டேட் டாக்ஸஸ் அண்ட் டியூட்டிஸ் இவங்களோட தான். பெட்டிங் அண்ட் கேம்பிளிங்னா இந்த சூதாடல் அது சொல்லணும்னா அதை கட்டுப்படுத்த வேண்டிய கடமையும் இவங்களுக்கு தான். தியேட்டர்ஸ் அண்ட் டெமோக்ராட்டிக் பெர்ஃபார்மன்ஸ், எந்த விதமான இந்த திரைத்துறை சம்பந்தமானது எல்லாமே இவங்களுக்கு தான். சினிமாட்டோகிராபிக் ஷோஸ், இந்த சினிமா சம்பந்தமா ஸ்டூடியோ சம்பந்தமா இதை கட்டுப்படுத்த வேண்டியதும் ஒரு மாநில அரசோட கடமைன்னு சொல்லியிருக்காங்க. கன்கரண்ட் லிஸ்ட்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாக்குறப்ப இது நோட் பண்ணீங்க. கன்கரண்ட் லிஸ்ட்ல இதுவரை 47 விஷயங்கள் இருக்கு. கிரிமினல் லா அண்ட் ப்ரொசீஜர்ஸ், ஒரு குற்றவியல் சட்டம் அது சம்பந்தமானது. மேரேஜ் அண்ட் டைவர்ஸ், ஒரு மாநில அரசு கொடுக்கலாம், மத்திய அரசு கொடுக்கலாம். ப்ராப்பர்ட்டி மாநில அரசு கொடுக்கலாம், மத்திய அரசு கொடுக்கலாம். ட்ரஸ்ட், அந்த ட்ரஸ்ட்லாம் ஆரம்பிப்பாங்க, அது எல்லாமே இவங்களோட தான். ட்ரேட் யூனியன், சோஷியல் எம்ப்ளாய்மெண்ட், சோஷியல் செக்யூரிட்டி, இது எல்லாமே போத் மாநில அரசு மத்திய அரசு பண்ணலாம். ஆனால் ஒரு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் முக்கியமா எஜுகேஷன் இவங்களோட தான். ஆனா ஒரு மாநில அரசும் மத்திய அரசுக்கும் இடையில போட்டி வரப்ப அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, மத்திய அரசு எந்த முடிவு எடுக்குதோ அதுதான் கட்டுப்பாடு. சோ ஒரு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு பிரச்சனை வருது, இப்ப எஜுகேஷன் சம்பந்தமா பிரச்சனை வருதுன்னா கடைசியில யாருக்கு வந்து அதிகம் கொடுத்திருக்காரு அம்பேத்கர்னா மத்திய அரசு தான் கொடுத்திருக்காங்க. சோ இந்த விஷயம் தான் கன்கரண்ட் லிஸ்ட் சொல்றோம். சோ அப்ப என்ன பண்ணாங்க, 42 அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976 இப்ப என்ன ஆச்சுன்னா, அப்போடைய பிரதமர் திரு இந்திரா காந்தி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, மத்திய அரசோட அதாவது மாநில பட்டியலில் இருந்த முக்காவாசியான விஷயங்களை பொது பட்டியலுக்கு மாத்தினாங்க. சோ ஸ்டேட் டு கன்கரண்ட் தான் இருக்கு ஆன்சர். ஆன்சர் புரிஞ்சுட்டா? எனி டவுட்? ஏதாச்சும் டவுட் இருக்கா? மீண்டும் ஏதாவது சொல்லணுமா? ஓகே. அடுத்து 12th question. 42nd Amendment Act of Indian Constitution is known as mini constitution. ஏன் வந்து 42வது சட்ட திருத்தத்தை கான்ஸ்டிடியூஷன்ல என்ன சொல்லுவாங்கன்னா மினி கான்ஸ்டிடியூஷன் சொல்றாங்க. அதாவது இந்த சட்டத்தெல்லாம் சுருக்குனா ஒரு சட்டம் சொல்றோம்ல, அது என்ன சட்டம் அப்படின்னா இந்த சட்டம் திருத்தம் சொல்றோம். இந்த சட்ட திருத்தத்தை 1976 1976ல திரு இந்திரா காந்தி அவங்க தான் பண்ணது. இந்த 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல என்ன பண்ணாங்க, அவ்வளவு ஒரு பெரிய அது ஏன் மினி கான்ஸ்டிடியூஷன் சொல்றோம் அப்படி சொல்றாங்கன்னா அதுக்கு 4 காரணம் சொல்லிருக்காங்க. 4 காரணத்தை வாசிக்கிறேன். இட் ரிஃபர்ஸ் த பீப்புள் ஆஃப் இந்தியா, நீங்க தான் பதில் சொல்லணும். இட் ரிஃபர்ஸ் த பீப்புள் ஆஃப் இந்தியா ஆர் த சோர்சஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இது மக்களினுடைய ஆதாரமாக காட்டுகிறது அப்படி சொல்றாங்க. The 3 new words are added like socialist, secular, integrity. மதச்சார்பின்மை, சமூக நீதி, ஒருங்கிணைப்பு, ஒருமைப்பாடு, இந்த 3 வார்த்தைகளை சட்டத்துல முதல்ல இன்க்ளூட் பண்ணது இந்த காலகட்டத்துல 1976 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட். நீங்க நம்ம சொல்றோம் செக்குலரிசம் அப்ப நம்ம சொல்ற பார்லிமெண்ட்ல போய் கத்துறோம் சொல்றோம். அதுக்கான காரணம் என்னன்னா இந்த கான்ஸ்டிடியூஷன் இந்த 3 வார்த்தைகளை ஆட் பண்ணது வந்து யாருன்னா இந்திரா. கான்ஸ்டிடியூஷன்ல செக்குலர்ங்கிற கான்செப்டே கிடையாது, சோஷியலிஸ்ட்ங்கிற கான்செப்ட் கிடையாது, இன்டகிரேட்டிங்கிற கான்செப்ட் கிடையாது. அந்த 3 வார்த்தையை ஆட் பண்ணதா சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க, இட் எம்பசைஸ் டு செக்யூர் ஆல் இந்தியன். இதுதான் வந்து இந்தியன் எல்லாத்தையும் பாதுகாத்துக்கு ஒரு வார்த்தை. 4 என்ன சொல்றாங்க, இட் இஸ் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸையும் 4 வார்த்தை. இந்திய அரசியலமைப்பில் 42வது சட்ட திருத்தம் குறுகிய அரசியலமைப்பு என அறியப்படுகிறது. ஏனென்றால்
இந்திய அரசியலமைப்பில் ஆதாரம் இந்திய மக்களின் என்பதை இது குறிக்கிறது. சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு ஆகிய 3 புதிய சொற்களை சேர்க்கப்பட்டன. இதுல எல்லாமே கரெக்ட். ஏன் நீங்க தான் சொல்ல போறீங்க. இது இந்தியாவின் அனைத்து குடிமைகளையும் பாதுகாப்பதை வலியுறுத்துகிறது. இது அனைத்து அடிப்படை உரிமைகள் மற்றும் அடிப்படை கடமைகளை குறிப்பிடுகிறது. இது எது ஆன்சர் மேம்? ஏ ஆப்ஷன் மேம். ஓகே, சோ இதான் ஆன்சர் ஏ. சோ இந்த 42வது சட்ட திருத்தம் ஒரு முக்கியமான கான்ஸ்டிடியூஷன், மினி கான்ஸ்டிடியூஷன் சொல்றோம். முக்கியமா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இந்த செக்குலர், சோசியலிஸ்ட், இந்த 3 வார்த்தைகளை முதல்ல நம்ம கொண்டு வந்தது இந்த 42வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான். இதுவே ஒரு கொஸ்டினா நாளைக்கு வரலாம். சோ நீங்க இந்த விஷயங்களை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். The line of control. The word line of control அப்படின்னா என்னது? The line of control அப்படின்னா என்னது? தமிழ்ல சொல்றேன். கட்டுப்பாடு கோடு என்பது பவுண்டரி மேம். அவ்வளவுதான். கட்டுப்பாடு கோடுங்கிறது 2 நாடுகளை பிரிப்பதுதான் கட்டுப்பாடு கோடு. The line of control சொல்றோம். அதாவது நம்ம நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இதுதான் எல்லை அப்படின்னு ஒண்ணு கிடையாது. நம்ம நாட்டுல சுதந்திரம் ஆகிறப்ப பாகிஸ்தான் நம்மளோட தான் இருந்துச்சு, சைனால ஒரு சில பகுதிகள் நம்மளோட தான் இருந்துச்சு, ஆப்கானிஸ்தான் நம்மளோட தான் இருந்துச்சு, பங்களாதேஷ் நம்மளோட தான் இருந்துச்சு. மிக்காவாசியான இடங்கள் இப்ப தமிழ்நாடுன்னு ஒரு இடம் கிடையாது, தமிழகம் அப்படின்னு ஒண்ணு கிடையாது, மദ്രാஸ்னு இருந்துச்சு. ஆனா மദ്രാஸுக்குன்னு இதான் இல்லையா, கும்மிடிப்பூண்டியை தாண்டி இல்லையா அப்படின்னு கிடையாது, கன்னியாகுமரி தாண்டி இல்லையா அப்படி கிடையாது. அப்படி இல்லை, நம்ம நாடு ஒரு பரந்த பகுதியா இருந்துச்சு. அதுக்கப்புறமா நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஃபார்ம் பண்ணி தனக்கான பவுண்டரிஸை ஃபார்ம் பண்றப்ப நம்ம உள்ளார பிரிக்கிறப்ப பிரச்சனை வேணாம், உள்ளார பிரிக்கவே பிரச்சனை வந்துச்சு. நம்ம திருப்பதியை கேட்டோம், கேரளால சபரிமலையை கேட்டோம். ஆனா அப்ப நம்மளால கொண்டு வர முடியல. அப்ப நம்ம என்ன சொன்னாங்க, சென்னை நீங்க கொடுங்க, நான் திருப்பதியை கொடுத்தோம்னு சொன்னாங்க. சோ நம்ம சென்னை எடுத்துக்கிட்டு அவங்கள்ட்ட திருப்பதியை கொடுத்தோம். ஆந்திராவுக்கு அந்த கிளாஷ் இதெல்லாம் நீங்க படிக்கலாம், ஹிஸ்டரி படிக்கிறப்ப உங்களுக்கு புரியும். சோ அப்ப நமக்கும் இன்னொரு மாநிலத்துக்குமே கிளாஸ் இருக்கு. இப்ப நமக்கும் இன்னொரு நாட்டை பிரிச்சு கொடுக்குறப்ப இவ்வளவு கிளாஸ் வந்துருக்கு. சோ நமக்கும் பாகிஸ்தானை பிரிச்சு கொடுத்தப்ப நம்ம நிறைய வேறுபாடு வந்திருக்கும். சோ அப்ப என்ன பண்றாங்கன்னா லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு நம்ம ஒரு அக்ரிமெண்ட்டை போடுறோம். இந்த அக்ரிமெண்ட்டை எப்ப போடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1947-48 சுதந்திரம் வாங்கி நம்ம காந்தி இருக்கிறப்ப நம்ம இந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் பண்றோம். சோ இது யாருக்கும் நம்ம சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையானது கூட லைன் ஆஃப் கண்ட்ரோல் நம்ம சொல்றோம். சோ பவுண்டரி தட் கம் அக்ரீட் பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் உள்ள அந்த கோடை தான் என்ன சொல்றோம்னா கட்டுப்பாடு கோடு, அதாவது லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்றோம். இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஏற்றுக்கொள்ளப்பட்ட எல்லையாகும் அப்படி சொல்றோம். அடுத்த கொஸ்டின் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். The BRICS countries are emerging economic and political power at the regional and international level to alternate to the World Bank and IMF to challenge the USA supremacy. BRICS நாடுகள் பிராந்திய அளவு மற்றும் சர்வதேச அளவில் வளர்ந்து வரும் பொருளாதார அரசியல் சக்திகளாகும். உலக வங்கிகள் மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தில் ஒரு மாற்றத்திற்காக அமெரிக்க மேலாகத்திற்கு போட்டியாகவும் இருப்பதால் அப்படி சொல்றாங்க. இதுக்கு ஆன்சர் என்ன? பிரிக்ஸ்ங்கிற ஒரு கான்செப்ட் என்னது சொல்லுங்க. சொன்னீங்களே, யாரும் சொன்னீங்க ப்ளீஸ். யாரும் சொன்னீங்க ஆன்சர் கரெக்ட் தான், சொல்லுங்க. மேம் ஆப்ஷன் பி மேம். வெரி குட், போத் கரெக்ட். சோ ஏன் போத் கரெக்ட் அப்படி சொல்றோம்னா, பிரிக்ஸ்ங்கிற நாடு ஒரு சர்வதேச அளவுல பொருளாதாரத்துக்கான நாடுகள். இந்த பிரிக்ஸ்ங்கிற நாடு என்னன்னா BRICS அப்படியே எழுதி வச்சீங்க. இதுல எந்தெந்த நாடுகள் உறுப்பினர்கள்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா. அதோட இப்ப ரீசெண்டா ஒரு சில கண்ட்ரிஸ் ஆட் ஆனாங்க.
குரூப்ல நான் செயல்படுற கண்ட்ரிஸ் எது. ஸோ இப்போ வந்து பிரதான கட்சிகள், பிரதான நாடுகள் வந்து 5 நாடுகள்: பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ இந்த நாடுகளோட பெரும்பான்மை என்னன்னா பணம் கொடுக்கறதா இந்த அமைப்புடைய முக்கிய நோக்கம். பிளஸ் இது 5 நாடுமே வளர்ந்து வரக்கூடிய நாடுகள். நல்லா கவனிக்கணும். எது வந்து வேர்ல்டு வார் நடக்குது, வேர்ல்டு வார் அப்ப, வேர்ல்டு வார் 1 அப்ப பிரிட்டன் வந்து பெரிய ஒரு வல்லாதிக்கத்தை கொண்டிருக்கு. அமெரிக்கா, சைனா போன்ற நாடுகள் தாழ்ந்து இருக்க பிரிட்டன் வந்து ஆட்சி செஞ்சுச்சு, நம்மளை கட்டுப்படுத்துறது. அதாவது சொல்ற காலனைசேஷன், காலனித்துவ ஆதிக்கம் பண்ணிருந்தோம், நம்ம நாட்டையும் காலனித்துவம் ஆதிக்கப்பட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, வேர்ல்டு வார் 2 நடக்கிறப்ப ஜெர்மனி இவங்கெல்லாம் சேர்ந்து பிரிட்டிஷ் அழிச்சு நம்ம என்ன பண்றோம், இண்டிபெண்டன்ஸை பெறோம். அந்த காலகட்டத்தில் நமக்கு இண்டிபெண்டன்ஸ் தான் கிடைக்குது. அதுக்கப்புறமா கோல்டு வார் எரான்னு சொல்லுவாங்க. கோல்டு வார் எராங்கிறது உலகத்தில் இந்த வேர்ல்டு வார் 2க்கு அப்புறமா 2 நாடுகள் மட்டும் தலை தூக்கிக்கிறது. ஒண்ணு வந்து சைனா, மன்னிக்கும், 2 நாடுகள் தலை தூக்கிக்கிறது. ஒன்று வந்து யுஎஸ், இன்னொன்னு யுஎஸ்எஸ்ஆர் சொல்லுவோம். இந்த யுஎஸ்ங்கிறது அமெரிக்கா, யுஎஸ்எஸ்ஆர்ங்கிறது ரஷ்யா. இந்த 2 நாடுகளும் தலை தூக்கி எல்லா நாடுகளையும் கட்டுப்படுத்த நடக்குது, எல்லா நாடுகளையும் நமக்கு கீழே அடிமைப்படுத்தணும் நடக்குது கோல்டு வார் எல்லாம். ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா, இந்த யுஎஸ்எஸ்ஆர் அப்படிங்கிறது, யுஎஸ் அதாவது ரஷ்யான்னு இன்னைக்கு சொல்றோம், ரஷ்யால இருக்கிற நிறைய கண்ட்ரிகள், சின்ன சின்ன கண்ட்ரிகள், உக்ரைன், இன்னைக்கு ஏன் உக்ரைன் ரஷ்யா வார் நடக்குது, உக்ரைன்ங்கிறது ஒரு காலத்துல ரஷ்யாவுடைய நாடா இருந்துச்சு, அதான் யுஎஸ்எஸ்ஆர் சொல்றோம். சோ அப்ப அந்த யுஎஸ்எஸ்ஆர் ஒரு காலகட்டத்துல உடையுது, 1950s அந்த காலகட்டத்துல நமக்கு வந்து பிரேக் ஆகுது. சோ அப்ப பிரேக் ஆனோடனே அமெரிக்காங்கிற நாடு மேலாதிக்கம் பெறுது. ஸோ ஒரு நாடு மேலாதிக்க பெற்றோன்னே அது அமெரிக்காங்கிற மேலாதிக்க பெற்ற நாடுகள் கண்ட்ரோல் பண்ணிட்டு, அதே காலகட்டத்துல ஒரு உடன்படிக்கை வராங்க. என்ன உடன்படிக்கை வராங்க, அது வந்து ரஷ்யால நடக்குது. அந்த உடன்படிக்கை, இந்த நாடுகள் வந்து எந்த நாடுகளை கட்டுப்படுத்தக்கூடாது, அந்த நாட்டுக்குன்னு ஒரு இறையாண்மை இருக்கணும், அதாவது சாவர்ஜினிட்டி இருக்கணும், இறையாண்மை இருக்கணும். அந்த நாட்டுக்குன்னு ஒரு அரசாங்கம் இருக்கணும், அந்த நாடு வந்து அவங்கவுங்களே கண்ட்ரோல் பண்ணிக்கணும், அவங்கவுங்களே ஆட்சி செஞ்சுக்கணும், யாரையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டை முதல்ல அங்க கொண்டு வராங்க. இது எங்க நடக்குது, ரஷ்யால நடக்குது. சோ அந்த ரஷ்யால நடந்ததுக்கு அப்புறமா ஒரு கூட்டமைப்பு அமைக்கிறாங்க. அந்த கூட்டமைப்புக்கு பேர் தான் பிரிக்ஸ். இந்த பிரிக்ஸ்ங்கிற நாடு 5 நாடுகளுக்கு, பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்காங்கிற 5 நாடுகளுக்கு. இந்த 5 நாடுகளுமே வளர்ந்து வரக்கூடிய நாடு. நல்லா பாக்குறோம், பிரேசிலும் வளர்ந்து வரக்கூடிய நாடு, ரஷ்யா வளர்ந்த நாடு, இந்தியா வளர்ந்து வரக்கூடிய நாடு, சைனாங்கிறது ஒரு வளர்ந்த நாடு, சவுத் ஆப்பிரிக்கா வளர்ந்து வரக்கூடிய நாடு. இந்த 5 நாடுகளுமே ஒரு பெரும் சக்திகளா இருக்கு. எதுக்கு எதிரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கு. ஏன் அமெரிக்காவுக்கு எதிராக இருக்குன்னா, இந்த கோல்டு வார்க்கு அப்புறம் அமெரிக்கா மட்டும் ஒரு கட்டத்துல உயர பாக்குறப்ப எல்லாமே நம்ம சார்ந்திருக்கும். சோ இந்தியாவில கூட அந்த சூழ்நிலை வந்துச்சு. இந்தியாவில என்ன பண்றோம்னா, நமக்கு கோதுமை கிடையாது. நம்ம நாட்டுடைய பிரதான உணவு வந்து வடக்குல எல்லாம் பாத்தீங்கன்னா கோதுமை தான். ஸோ அப்போ கோதுமையே நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா அமெரிக்கால இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கப்ப நம்ம யூஎஸ்ஐ சார்ந்து இருக்கிற நிலைமை வந்துச்சு. ஸோ எல்லாமே நம்ம சார்ந்திருக்கும் நிலையை காண்பது. ஸோ அப்ப என்ன பண்றோம், கட்டுப்படுத்துறதுக்காக பிரிக்ஸ்ங்கிற ஒரு அமைப்பா சொல்றோம். ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு இன்னைக்கும் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நாடு. ஸோ இன்னைக்கு கூட இப்போ லேட்டஸ்டா ஒரு பிரச்சனை வந்துச்சு. ரஷ்ய அதிபர் புட்டின் அவர் சொன்னார், என்ன சொன்னார், நமக்குன்னு நம்ம வந்து எல்லாரும் என்ன பண்றோம், டாலர்ஸை பேஸ் பண்ணியிருக்கோம். எந்த ஒரு எக்ஸ்போர்ட் பண்றோம் இம்போர்ட் பண்ணாலும் டாலரை பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்ப என்ன சொல்றாங்க, நான் டாலர் வேணாம், நமக்குன்னு ஒரு பொது கரன்சி கொண்டு வருவோம் அப்படின்னு ரஷ்யா புத்தின் சொன்னாரு. ஸோ அது கூட பிரச்சனை வந்துட்டு. ஸோ என்னைக்குமே மேலாதிக்க நாடுகள், மேற்கத்திய நாடுகள், அதாவது அமெரிக்கா போன்ற நாடுகள் நம்மளை கட்டுப்படுத்திட்டே இருக்கணும்னு நினைக்கும். ஸோ அதை கட்டுப்படுத்தக்கூடாது அமைக்கப்பட்ட அமைப்புகள் பிரிக்ஸ்ங்கிற குரூப்ல என்ன நாடுகளுக்கு, DRICS, ஐந்து நாடுகள் இருக்கு. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா.
Next question. Chalk bar agreement is signed between which of the countries following that has lead to this establishment transport and corridor. அதாவது ஒரு நாடுகளுக்கும் 2 நாடுகளுக்கும் உள்ள அந்த டிரான்ஸ்போர்ட் ஒப்பந்தங்கள் போடுவாங்க நிறைய நாடுகள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சைனா கூட ஒரு போட்டிருக்கு. சைனாக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் ஒரு டிரான்ஸ்போர்ட் அக்ரிமெண்ட் போடுறாங்க. அந்த டிரான்ஸ்போர்ட் அக்ரிமெண்ட்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த கடல்வழி பயணத்தை சீன கடல்வழி பயணத்தை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த அக்ரிமெண்ட் போடுவாங்க. சோ அதான் சொல்றாங்க சாக்பார் ஒப்பந்தம் போக்குவரத்து மற்றும் வழித்தடங்கள் ஏற்படுத்த எந்தெந்த நாடுகளுக்கிடையே கையெழுத்திடப்பட்டது? மேம் ஆப்ஷன் பி மேம். ஆப்ஷன் பி. கரெக்ட். இந்தியா, ஆப்கானிஸ்தான், ஈரான் இந்த மூணுத்துக்கும் நடுவுல போட்டாங்க. இது எப்ப போட்டாங்கன்னா 2016 மே 23 இந்த அக்ரிமெண்ட் போடுறாங்க. இதோட முக்கிய நோக்கம் என்னன்னா சாக்பார் அப்படின்னு ஒரு போர்ட் இருக்கு நம்ம சதன் ஈரான்ல. சாக்பார் அப்படிங்கிற ஒரு துறைமுகம் இருக்கு. இந்த துறைமுகம் மூலியமா வரப்ப இந்தியாவுக்கும் லாபம், ஈரானுக்கும் லாபம், ஆப்கானிஸ்தானுக்கும் லாபம். சோ அதனால இது என்ன சொல்ற இந்த 3 பேரையும் கனெக்ட் பண்றக்கூடிய விஷயம்னால இது சாக்பார் அக்ரிமெண்ட் அப்படி சொல்றாங்க. அது சாக்பார் போர்ட் அப்படிங்கறது யூஸ் பண்றதுக்காக பண்ணப்பட்டது. இது மே 23 2016 இப்ப ரீசெண்டா பண்ணிருக்காங்க. இதனால நமக்கு என்ன கிடைக்குதுன்னா இந்தியாவுடைய பலன் என்னன்னா ஆப்கானிஸ்தான்ல இருந்து பொருள் ஏற்றுமதி பண்ண முடியுது, ஈரான்ல இருந்து பண்ண முடியுது. இதனால பாகிஸ்தானுடைய ஒரு ஆக்கிரமிப்பு இல்லாம நம்ம உள்ளார வர முடியும். ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இதுல ஒரு 5 கொஸ்டின் பார்த்துட்டு இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிப்போம். மினிமம் சப்போர்ட் பிரைஸ்னா என்ன? இப்போ பாலிட்டி முடிஞ்சிட்டு உங்க பாலிட்டி ஒரு 15 கொஸ்டின் இருந்தாரு, பாலிட்டி முடிச்சாச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அடுத்து நம்ம ஒரு 5 கொஸ்டின் எக்கனாமிக்ஸ்ல பார்த்து முடிச்சிடும். மினிமம் சப்போர்ட் பிரைஸ் இஸ் பிக்ஸ்டு பை குறைந்தபட்ச ஆதார விலை என்பது வெரி குட். ஸோ வேரியஸ் காஸ்ட் இன்வால்வ் அதாவது மினிமம் சப்போர்ட் பிரைஸ் எம்எஸ்பி அப்படிங்கிறது என்ன கான்செப்ட் அப்படின்னா ஒரு பயிர் பண்றோம், ஒரு பயிர் வந்து விளைவிக்கிறோம். இப்ப நம்ம விவசாயிகள் கூட கேட்கிற கோரிக்கை கூட அதுதான். ஒரு பயிர் பண்றப்ப 10 ரூபா போட்டு உற்பத்திக்கு நம்ம பண்றோம். ஒரு 10 ரூபா போட்டு உற்பத்திக்கு பண்றப்போ 10 ரூபால இருந்து 15 ரூபா கிடைக்கணும் தான் அந்த ஃபார்மர்ஸ் வந்து மெயின் செட்டோட நம்ம பண்ணுவோம். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு 10 ரூபா போடுறோம் 15 ரூபா எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ராஃபிட் மோட்டிவ்ல தான் எல்லா விவசாயிகளும் பண்ணுவோம். ஆனா அது சில பேரிடர்கள்னால சில காரணத்தினால இந்த 10 ரூபாங்கிறது 8 ரூபா கூட கிடைக்காது, 8 ரூபா கிடைக்காது, 7 ரூபா கிடைக்காது, நட்டத்துல போகும். சோ அப்ப இது என்ன ஆகுதுன்னா மார்க்கெட்டுக்கு போறப்ப அதோட பிரைஸ் வந்து சில நேரத்துல அதிகமாகும். அப்போ என்ன ஆகுது? பிரைஸ் அதிகமானா கன்சியூமர் பாதிப்பு வருது. சோ அப்ப என்ன சொல்றாங்க மினிமம் சப்போர்ட் பிரைஸ்ங்கிறது இந்த ஒரு காஸ்ட் வந்து இன்வால்வ் பண்ணும். இப்ப 8 ரூபா நட்டம்னா 2 ரூபா கவர்மெண்ட் கொடுத்து அந்த நட்டத்தை ஈடு செய்யும். இதுக்கு பேரு எம்எஸ்பி அப்படி சொல்றது, வேரியஸ் காஸ்ட் இன்வால்வ் அப்படி சொல்றது. அடுத்து which one of the following is not factor affecting purchasing power? எது வந்து பர்ச்சேசிங் பவர்ஸை அஃபெக்ட் பண்ண சொல்றாங்க? வாங்கும் திறனை பாதிக்கும் காரணிகள் இவற்றில் எது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று அதிக மக்கள் தொகை, 2வது பொருட்களின் தேவை, 3வது தாங்கி இருப்பு அதாவது பஃபர் ஸ்டாக், 4வது பொருட்களின் உற்பத்தி மற்றும் அளிப்பு. சொல்லுங்க, ஆன்சர் தெரிஞ்சா சொல்லுங்க. சி. ஸோ இதுல என்ன நம்ம பாக்குறப்ப ஒரு நிமிஷம், இதுல உங்களுக்கு ஆன்சர் இதுல நம்ம எப்படி பாக்குறப்ப ஏன் வந்து மக்கள் தொகை கிடையாது அப்படின்னு நம்ம பாக்குறப்ப மக்கள் தொகை அதிகமா இருக்கிறப்ப பொருட்களோட தேவை அதிகமாகும், பர்ச்சேசிங் பவர் இன்க்ரீஸ் ஆகும். அதனால அது வந்து அஃபெக்ட் ஆகும். இதுல வந்து என்ன கொஸ்டின் நம்ம பாக்குறப்ப இஸ் நாட் அஃபெக்ட்னு போறாங்க. இந்த நாட்டுங்கிற வார்த்தை நம்ம பார்க்கணும். நாட் இவற்றில் எது இல்லை தமிழ்ல பாக்குறப்ப ஈஸியா இருக்கும். எது இல்லை அப்படின்னு பாக்குறப்ப எது இல்லைன்னு கேட்டாங்க. சோ அப்போ கண்டிப்பா பாப்புலேஷனால அஃபெக்ட் ஆகும். அடுத்து டிமாண்ட் ஆஃப் குட்ஸ், ஒரு பொருட்களோட தேவை இருக்கிறப்ப கண்டிப்பா ஆகும். எடுத்துக்காட்டுக்கு ஒரு கொரோனா டயத்துல மாஸ்கோட டிமாண்ட் ஏகப்பட்டமா போச்சு. 1 ரூபா மாஸ்க் 5 ரூபாய்க்கு வந்துருச்சு. ஸோ அப்ப டிமாண்ட் வந்து கண்டிப்பா அதனால ஏறும். அடுத்து 4வது பாக்குறப்ப ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் சப்ளை ஆஃப் குட்ஸ், ப்ரொடக்ஷன் எவ்வளவு உற்பத்தி பண்றோம் எவ்வளவு கொடுக்குறோம் சப்ளை பண்றோம், அதனால கண்டிப்பா பர்ச்சேசிங் பவர் அதிகமாகும். அதிகமா உற்பத்தி பண்ணா அதிகமா விற்பனை ஆகும். பொருள் அதிகத்திற்கு அதிகமா பண்ணிட்டோம். 10 பாட்டில் எண்ணெய் தேவை, 10 பாட்டிலுக்கு 15 பாட்டில் நம்ம பண்றப்போ
அப்ப ப்ரொடக்ஷன் எக்ஸ்ட்ரீம் ப்ரொடக்ஷன் சர்ப்ளஸ் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது தேவைக்கு அதிகமாக பண்ணுவது வந்து சர்ப்ளஸ் ப்ரொடக்ஷன் சொல்வது. ஸோ அப்போ வந்து நம்மளுடைய டிமாண்ட் குறையும். அப்ப நம்ம அதிகபட்சமா உற்பத்தி பண்ணிடும். ஸோ அதிகமாகவும் பண்ணக்கூடாது, கம்மியாகவும் பண்ணக்கூடாது. ஸோ ப்ரொடக்ஷன் சப்ளை ஆஃப் குட்ஸ் வந்து கண்டிப்பா டிமாண்ட். ஆனா பஃபர் ஸ்டாக் ஏன் தீர்மானம் பண்ணாதுன்னா, பஃபர் ஸ்டாக்ங்கிறது சேமிப்பு. அந்த பொருளை நம்ம சேமிச்சு வச்சிருக்கோம், தேவைப்பட்டா கொடுப்போம், தேவைப்படலாம். ஆனா இது வந்து வாங்கிப்பு திறன், அதாவது வாங்கும் திறனை பாதிக்காது அப்படி சொன்னோம். இருந்தாலும் கூட இதுவுமே நீங்க பாதிக்கும் திறனை பாதிக்கும். எப்படி பார்த்தோம்னா, இப்ப வர லேட்டஸ்டா நம்ம பாக்குறப்ப, இது கொஞ்சம் ஓல்டு கொஸ்டின். லேட்டஸ்டா வரப்ப பாத்தீங்கன்னா, இப்ப தக்காளி ரேட் வந்து சில நேரத்துல பாத்தீங்கன்னா 100 ரூபாய் போகும், ஒண்ணு 120 ரூபாய் போகும். ஸோ ஒன்னு எக்ஸ்ட்ரீம் ஹைட்டுக்கு போகுது, ஒன்னு எக்ஸ்ட்ரீம் லோக்கு போகுது. ஏன் எக்ஸ்ட்ரீம் ஹைட்டுக்கு போகுது அப்படி பாக்குறீங்கன்னா, அதை நம்ம ஸ்டோர் பண்றது மூலியமா, அப்போ அதை பதுக்கி வைக்கிறது மூலியமா நடக்குது. ஸோ பஃபர் ஸ்டாக், ஆனா பஃபர் ஸ்டாக்கும் அதுக்குள்ள வித்தியாசம் ஒண்ணு இருக்கு. பஃபர் ஸ்டாக்ங்கிறது வந்து தேவையான விஷயங்களை சேமித்து வைக்கிறோம். ஆனா பஃபர் ஸ்டாக்ங்கிறது நம்ம சேமித்து வைக்கிறோம். ஆனா அது வந்து சட்டத்துக்கு புறம்பானது. அது வேணுங்கனே வந்து நம்ம வந்து பதுக்கி வைக்கிறோம். அது வந்து சட்டத்துக்கு புறம்பானது. அது சட்டத்துக்கு புறம்பானது. அது சட்டத்துக்கு புறமானது. இது வந்து நமக்கு பஃபர் ஸ்டாக்ங்கிறது கவர்மெண்ட் கொடுக்கும். இந்த பஃபர் ஸ்டாக்ல இருக்கிறதா எங்க போகுது? பஃபர் ஸ்டாக்ல இருந்தா எங்க போகும்? பஃபர் ஸ்டாக்ல இருந்து எங்க போகும்? பிடிஎஸ், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், அங்காடி கொடுக்குறாங்களா நமக்கு, அது எல்லாமே இந்த பஃபர் ஸ்டாக்ல தான் போகும். அடுத்து 3வது क्वेश्चन பாருங்க. மேட்ச் ஆஃப் த ஃபாலோவிங் தமிழ்நாடு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ். அதாவது ஒரு பக்கம் நம்மளுடைய முக்கியமானது, 2வது பக்கம் வந்து அதோடைய எக்கனாமிக் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் சொல்லுவாங்க. இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்னா என்ன? ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, the special economic zone is a designated area within a country that operate under the special economic rules, promotes export and economic growth. அதாவது ஒரு கவர்மெண்ட் வந்து தன்னுடைய ஃபாரின் கவர்மெண்ட்டை வந்து முக்கியமா எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான ஒரு துறைமுகங்கள் தான் வந்து இந்த ஏரியா. சோ அது மூலமா எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான வந்து ஒரு ஏற்பாடு பண்றாங்க. அதுல வந்து கவர்மெண்ட் வந்து எல்லா விதமான இனிஷியேட்டிவ் எடுக்கும், அவங்க தான் வந்து செய்வாங்க முக்கியம். சோ 4 மாவட்டம் கொடுத்துருக்காங்க. இது வந்து தமிழ்நாட்டோட மாவட்டம். இது வந்து 4 முக்கியமான இது வந்து நீங்க வந்து கோயம்புத்தூர், மதுரை. Ma'am, your voice is breaking, ma'am. Hello, Yes, ma'am. ஹலோ, கேக்குதா இப்ப? Yes, ma'am. ஆனா கொஞ்சம் blur ஆகுது மேம். ஒரு செகண்ட்.
இப்ப கேக்குற வாய்ஸ் ஸோ அதில் என்ன சொல்றாங்க, இப்போ 4 மாவட்டம் கொடுத்துருக்காங்க, அதோடைய எஸ்சிசி சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது சிறப்பு பொருளாதார மண்டலம். அந்த பொருளாதார மண்டலங்கள் எது அப்படி பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து சென்னைக்கு வந்து சோழிங்கநல்லூர் தான் இதோட சிறப்பு பொருளாதார மண்டலம். அடுத்து கோயம்புத்தூர்,